ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணி நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் ரெண்டையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக அந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கன்றக்காக எப்பயும் போல் நானே இந்த மாதிரி சாங்கும் வெறும் பீட் மார்க் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இந்த பீட் மார்க் அதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நம்மளோட சப்ஸ்கிரைபரோட இமேஜை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இதில் எப்படி உங்களோட இமேஜை வச்சு நான் வீடியோ போடுறதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராமில் இதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அப்படின்றத வந்து சொல்லி ஃபுல் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு இந்த மாதிரி ஃபோட்டோஸை சென்ட் பண்ணால் கண்டிப்பாக உங்களோட ஃபோட்டோ வச்சு இந்த மாதிரி நம்மளோட யூடியூப் சேனலில் வீடியோ மேக் பண்ணி போடுவோம். ஸோ இதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட் இந்த பீட் மார்க்கில் அதுலேயுமே நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் வந்து கரெக்டாக வீடியோட லாஸ்ட் வர ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இனி இந்த இமேஜஸ் எல்லாத்துக்கும் எப்படி ஈஸியாக வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன் அந்த சேகஃபைட் ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு இந்த மாதிரி வெறும் 3 எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இந்த 3 எஃபெக்ட் வச்சு தான் நம்ம ஈஸியாக வந்து இந்த வீடியோ மேக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எல்லா வீடியோலையும் பண்ணுற மாதிரி எப்பயும் போல் இந்த இருக்க எஃபெக்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கரெக்டாக அந்த இருக்க இமேஜோட வெறும் எஃபெக்ட்டை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வெறும் எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக காப்பி பண்ணிவிட்டு இப்போ நான் அப்படியே பேக் வந்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு இமேஜ் இருக்குது, அதாவது நம்ம சைல்ட்ஹுட் இமேஜ் வந்து ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு இமேஜ். ஸோ அந்த இமேஜில் மட்டும் தான் நம்ம இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இமேஜை டச் பண்ணிட்டு கிளர்க்க எஃபெக்ட்டை டச் பண்ணி இந்த சைடில் இருக்க 3 டாட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரே ஒரு இமேஜ் லென்த்தாக இருக்குது பதிலாக இந்த இமேஜுக்கு மட்டும் தான் நம்ம இந்த எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கடுத்து இப்போ நம்ம ரீசெண்டாக இருக்க இந்த இமேஜ்லாம் இருக்குது பதிலாக இதுக்கெல்லாம் நம்ம அடுத்தடுத்த எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுவும் அதே மாதிரி சிம்பிளாக தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துட்டு அடுத்து மறுபடியும் அதே சேகஃபைட்டே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் இதில் இப்போ ஃபஸ்ட்டு இருக்க எஃபெக்ட் போக மீத நமக்கு இருக்கிறது என்ன இந்த 2 எஃபெக்ட். ஸோ இந்த 2 எஃபெக்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் மாற்றி கொடுத்துட்டேன். இந்த 2 லாஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்டை தான் ஃபஸ்ட்டு நம்ம காப்பி பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த ஃபஸ்ட்டு இருக்க அதாவது லாஸ்ட் இருக்க இமேஜ் டச் பண்ணிட்டு அந்த ப்ளே பண்ணுறக்கு ரைட் சைடு இருக்க டூப்ளிகேட் சிம்பிளையும் டச் பண்ணுங்கள். இதில் 4வது இருக்க அந்த காப்பி லேயர் அப்படின்ற மட்டும் டச் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக நம்மனா இந்த ஃபஸ்ட்டு இமேஜ் ஸ்டார்ட் ஆகுதில்ல, அதான் இந்த ஃபஸ்ட்டு லென்த்தான இமேஜ் முடிஞ்சு நம்ம ரீசெண்டாக இருக்க இமேஜ் ஃபஸ்ட் இமேஜ் ஸ்டார்ட் ஆகுதில்ல, அந்த ஃபஸ்ட்டு இமேஜில் வந்து இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இமேஜை டச் பண்ணிட்டு நம்ம எப்படி காப்பி பண்ணோமோ அதே மாதிரி டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இதில் லாஸ்ட் இருக்க அந்த சின்ன ஏரோ மார்க்கையும் டச் பண்ணி இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் 2 மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக வந்து எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் ஆயிடும். ஸோ இந்த ஃபஸ்ட் இமேஜில் ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதே மாதிரி அடுத்து 2வது இருக்க இமேஜ். ஸோ இந்த 2வது இருக்க இமேஜ்லையும் கரெக்டாக வந்து இதே எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் இருக்க 2 இமேஜில் இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அடுத்து இந்த 3வது இருக்க ஒரே ஒரு இமேஜ் மட்டும் விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்க 2 இமேஜ். ஸோ இந்த டூப்ளிகேட் டச் பண்ணி அந்த கீழே இருக்க லாஸ்ட் இருக்குது பதிலாக ஒரு ஆப்ஷன் அதான் கொடுத்தாலே போதும். ஈஸியாக எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் ஆயிடும். நீங்கள் ஏதோ 1 டைம் மட்டும் ஆஃப் பண்ணாலே போதும். அதுக்கடுத்து மறுபடியும் இந்த 2 இமேஜில் ஆட் பண்ணி 3வது இமேஜை விட்டுட்டு அதுக்கடுத்து இருக்க 2 இமேஜ். ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த 2 இமேஜ் மட்டும் கரெக்டாக நீங்கள் எடிட் பண்ணுவீங்க. அந்த இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம இந்த வீடியோவில் இருக்க பாதி இமேஜுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இனி மீது இருக்க இந்த 3வது இருக்குது பதிலாக அந்த இமேஜஸ் மட்டும்தான். ஸோ இந்த இமேஜஸ்க்கு நம்ம அடுத்த இருக்க எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துட்டு அந்த சேக் எஃபெக்ட்டே மறுபடியும் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் இதில் இனி நமக்கு மீத இருக்கிறது என்ன இந்த நடுவில் இருக்குது பதிலாக இந்த 2வது இருக்க ஒரே ஒரு எஃபெக்ட். ஸோ இந்த ஒரே ஒரு எஃபெக்ட்டையும் ஜஸ்ட் அந்த வெறும் எஃபெக்ட்டை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட்டை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டே மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக நம்மனா இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம் இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பதிலாக அந்த ஃபஸ்ட்டு இருக்க 2 இமேஜில் மட்டும் ஆட் பண்ணிட்டு அந்த 3வது இருக்க ஒரு இமேஜை விட்டுருப்போம் பார்த்தீங்களா, அந்த விட்ட 3வது இமேஜில் மட்டும் அதாவது இனி மீத இருக்க எல்லா இமேஜும். ஸோ இந்த இடத்துல இருக்க ஃபஸ்ட்டு 3வது இமேஜ். ஸோ இதில் கரெக்டாக நம்ம ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதே மாதிரி அடுத்து எங்கெங்கெல்லாம் நம்ம இன்னும் எஃபெக்ட் ஆட் பண்ணாமல் இருக்குமோ ஸோ அந்த இமேஜஸ் எல்லாத்துக்குமே ஸோ கரெக்டாக இதே மாதிரி வரிசையாக நீங்கள் மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணி அடுத்து இந்த 2 இமேஜ் முடிஞ்சு அதுக்கடுத்து 2 இமேஜ் இருக்குது பதிலாக அதாவது இந்த 2 இமேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து 3வது இமேஜ். ஸோ அந்த 3வது இமேஜில் மறுபடியும் இதே எஃபெக்ட். ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி மீத இருக்க எல்லா இமேஜுமே கரெக்டாக என்ன பண்ணால் இந்த எஃபெக்ட்டே ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.